2011 இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னா யுவராஜ் சிங் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல என்னடா புதுசு அப்படின்னு கேட்டா, யுவராஜ் சிங்கோட பயோபிக் இப்ப உருவாக போகுது. அதுல யார் ஹீரோவா நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் தான் புதுசு. ஓகே, என்ன நடந்திருக்கு, யுவராஜ் சிங்கோட பயோபிக் அப்டேட் என்ன அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இந்திய அணியோட ஆல்ரவுண்டரா இருந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மிகப்பெரிய அளவுல ரசிகர்களை கவர்ந்தவர் தான் யுவராஜ் சிங். இந்திய அணியோட பல வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. 2011 இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் யுவராஜ் சிங்கோட பயோபிக் உருவாக இருப்பதா இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல யார் ஹீரோவா நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் இன்னமும் வெளியாகல. இந்த நிலையில தான் இந்த பயோபிக்கை பத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காரு யுவராஜ் சிங். என்னோட பயோபிக் யாருக்காவது உத்வேகமா இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய அணியோட முன்னாள் வீரர் தான் யுவராஜ் சிங். இந்திய அணியில ஆல்ரவுண்டரா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சர்வதேச அளவுல பல போட்டிகள்ல இந்தியாவோட வெற்றிக்கு காரணமா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, T20 இன்டர்நேஷனல்ல 6 பந்துகள்ல 6 சிக்ஸர்கள் அடிச்சு மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாரு. கடந்த 2011 ஆண்டுல பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் கேன்சரால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அதுல இருந்தும் மீண்டு வந்திருந்தாரு. இந்த நிலையில தான் யுவராஜ் சிங்கோட பயோபிக் ஆனது திரைப்படமா உருவாக இருக்கு அப்படிங்கறத இன்றைய தினம் அறிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா டி சீரியஸ் அவங்களோட எக்ஸ்தலத்துல என்ன பதிவிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி MS தோனி, சச்சின் டெண்டுல்கர்னு இவங்களோட பயோபிக் எல்லாம் திரைப்படமாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் யுவராஜ் சிங்கோட பயோபிக் திரைப்படமா மாறி இருக்கு. விரைவில் இதற்கான ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. MS தோனியோட பயோபிக் ஆனது ரசிகர்களை கவர்ந்து மிகப்பெரிய வெற்றி படமா மாறி இருந்துச்சு. ஆனா சச்சின் டெண்டுல்கரோட பயோபிக் ஆனது ரசிகர்கள் அதிக அளவுல கவர்ல. இந்த நிலையில தான் யுவராஜ் சிங்கோட பயோபிக் ஆனது கண்டிப்பா ரசிகர்களை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மிகப்பெரிய ஆல்ரவுண்டரா வலம் வந்தவர் தான் யுவராஜ் சிங். ஒரு கட்டத்துல புற்றுநோயால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து போராடி மீண்டு வந்திருக்காரு. என்னோட பயோபிக் எடுக்கப்பட்டது அப்படின்னா அதுல சித்தாந்த் சர்வேதி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னோட விருப்பத்தை சொல்லியிருந்தாரு யுவராஜ் சிங். இந்த நிலையில தான் இன்றைய தினம் யுவராஜ் சிங்கோட பயோபிக் உருவாக போகுது அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அவரோட பயோபிக் யாருக்காவது உத்வேகமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இந்திய அணியில மகேந்திர சிங் தோனியை தொடர்ந்து ஆல்ரவுண்டரா ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர் தான் யுவராஜ் சிங். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, MS தோனியோட வாழ்க்கை வரலாற்றுல யுவராஜ் சிங்கோட காட்சிகளை சிறப்பா அமைச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு முக்கியமான காட்சிகளாவா அது இருந்துச்சு. இந்த நிலையில தான் யுவராஜ் சிங்கோட பயோபிக் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புமே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. பட் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ல எந்தெந்த நடிகர்கள் நடிக்க போறாங்க அப்படின்றது இன்னமும் வெளியாகல. விரைவில் இது சம்பந்தமான அறிவிப்பை படக்குழு வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.